13வது கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்ன? இதுதான் கொஸ்டின். அதாவது கனசதுரத்தோட மொத்த பரப்பு நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதே கனசதுரத்தோட கன அளவு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். இதுதான் கனசதுரம். கனசதுரத்தோட கன அளவு வால்யூம் ஃபார்முலா a³ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a². நம்மள்ட்ட 6a² தான் 726ன்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு கன அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்போமா? 6a² is equal to 726 நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. இதை பயன்படுத்தி ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஆப்வியஸாக கண்டுபிடிச்சிடலாம். a² is equal to 726. இந்த 6 இங்கிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா டிவைடட் பை 6. இதை ரெண்டையும் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா a² is equal to 121. அப்போ ஏவோட வேல்யூ 11 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏவோட வேல்யூ 11. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? v is equal to a³. அப்போ v is equal to a into a into a. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 11. ஸோ 11 அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1331. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூனிட் நீங்கள் சேர்க்கணும். ஸோ 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் 3 தடவை பண்ணீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் ஆயிரும். அப்போ கன அளவு நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1331 சென்டிமீட்டர் கியூப். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. தட்ஸ் இட்.